அன்பர்களே, இன்று நாம் பறக்கை ஸ்ரீ காசி விஸ்வநாதர் திருக்கோவிலுக்கு செல்கிறோம். இத்திருக்கோவில் நாகர்கோயில் மணக்குடி பேருந்து சாலையில் 5 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள பறக்கையில் அமைந்துள்ளது. இயற்கை எழில்மிக்க தலம் பறக்கை. முற்காலத்தில் இத்தலம் பட்சிகண்ட குளம் என அழைக்கப்பட்டது. அப்போது காயம்பட்ட கருட பக்ஷி இங்கு வந்து இறை வழிபாடு செய்து குணமடைந்து பறந்து சென்றது. அதனால் பறக்கை என பெயர் பெற்றது. இன்றும் இங்குள்ள ஏரி பறவைகள் சரணாலயமாக விளங்குவதை பார்க்கிறோம். இந்த ஏரியின் தென்மேற்கே சேரநாட்டு கலைப்பாணியில் கிழக்கு பார்த்த வண்ணம் காசி விஸ்வநாதர் கோவில் அமைந்துள்ளது. முகப்பில் சத்திரம் போன்ற அமைப்பில் மண்டபம் உள்ளது. முக்கிய பெருவழிப்பாதையில் கோவில் அமைந்துள்ளது. இவ்வழியில் பயணிக்கும் யாத்ரிகர்கள் பலர் தொன்று தொட்டு இத்தலத்தில் தங்கிச் செல்வர். ஒரு சமயம் வேணாட்டு அரசர் ஒருவர் காசி தலத்திற்கு சென்று அங்கிருந்து சாலக்கிராம லிங்கம் மற்றும் அம்மன் சிலையை கொண்டு வந்து இங்கு பிரதிஷ்டை செய்து கோவிலை கட்டினார். இறைவனும் காசி விஸ்வநாதர் என்றும் இறைவி காசி விசாலாட்சி என்றும் பெயர் பெற்றார்கள். கிபி 1674 ஆண்டில் பறக்கை கைக்கோளர் சித்திரபுத்திரனும் அவரது அண்ணன் தர்மபுத்திரனும் இக்கோவிலில் நித்திய பூஜைகள் மற்றும் விழாக்களுக்கு விளக்கேற்றவும் நில தானங்கள் செய்துள்ளார்கள். கிபி 1558 வேணாட்டு அரசர் ஒருவர் யாத்ரீகர்களின் வசதிக்காக தண்ணீர் தர்மம் அளித்து வர மடம் ஒன்றை நிறுவினர். கிபி 19ஆம் நூற்றாண்டில் சித்திரை கோட்டாற்று வித்வான் தேசிக விநாயகம் பிள்ளை அவர்கள் இந்த கோவில் விசாலாட்சி அம்மன் மீது லலிதாம்பிகை புராணம் என்னும் நூலை எழுதியுள்ளார். முகமண்டபம் தாண்டியதும் திருமாளிகை அமைப்பில் உள்ள சுற்று மண்டபம் உள்ளது. அடுத்து ஒரே கருவறையில் கிழக்கு நோக்கி காசி விஸ்வநாதரும் தெற்கு நோக்கி காசி விசாலாட்சியும் அருட்காட்சி தருகின்றனர். இவர்களிடம் வைக்கும் வேண்டுதல்கள் அனைத்தும் விரைவில் நிறைவேறிவிடுகிறது. அம்பாளுக்கு எதிரே தெற்கு பக்கம் ஒரு வாயில் உள்ளது. உள் சுற்றில் கணபதி, சாஸ்தா, சுப்பிரமணியர், சண்டிகேஸ்வரர் சன்னதிகள் உள்ளன. சுவாமி கருவறைக்கு எதிரே நந்தியம்பெருமான் காட்சி தருகிறார். தினமும் இருகால பூஜைகள் நடைபெறுகின்றன. 60ஆம் ஆண்டு விழா, அதாவது சஷ்டியப்த பூர்த்தி சாந்தி, சதாபிஷேக விழா முதலியவை இங்கு நடத்துவது சிறப்பாக கருதப்படுகிறது. பிரதோஷம், சங்கடகர சதுர்த்தி, பௌர்ணமி ஆகிய நாட்களில் திருவிளக்கு வழிபாடு, நவராத்திரி, ஐப்பசி அன்னாபிஷேகம், மகா சிவராத்திரி போன்றவை இங்கு விழா நாட்கள். ஆங்கில மாதம் 2வது ஞாயிற்றுக்கிழமை திருவாசக முற்றோதல் நடைபெறுகிறது. சாஸ்தாவிற்கு மண்டல வழிபாடு கார்த்திகை, மார்கழி மாதங்களில் நடைபெறுகிறது. இத்திருக்கோவிலுக்கும் சுசீந்திரம் தானுமாலையான் கோவிலுக்கும் சுமார் 500 ஆண்டுகளாக நெருங்கிய தொடர்புள்ளது. தேரூரில் வாழ்ந்த சிவபக்தைக்கு பருவமடைந்த ஒரு பெண் இருந்தாள். இருவரும் சுசீந்திரம் கோவிலுக்கு சென்று வழிபடும் போது அந்த பெண் தானுமாலையனோடு ஐக்கியமானாள். அதனால் அவள் நினைவாக அறம் வளர்த்த நாயகி அம்மன் சன்னதி அங்கு ஏற்படுத்த பெற்றது. மாசி மாதம் தானுமாலையானுக்கும் அறம் வளர்த்த நாயகிக்கும் திருக்கல்யாண விழா நடைபெறும். இந்த விழாவில் 8வது நாள் பறக்கைக்கு அம்மன் எழுந்தருளி முன் மண்டபத்தில் நல்லெண்ணெய், சீயக்காய், பட்டாடை பெற்று செல்கிறாள். கோவில் பின்புறம் உள்ள மண்டபம் உள்ளது. இதுவே சீயக்காய் மண்டபமாகும். இங்கு அம்மனுக்கு கதிர் குளித்தல் நிகழ்ச்சி நடைபெறுகிறது. பறக்கை கோவில் மக்கள் திருமணப்பேறு, குழந்தை பேறு வேண்டி வழிபடுகின்றார்கள். சுவாமி அம்பாளுக்கு அபிஷேகம் செய்து நேர்த்திக்கடன் செய்கின்றார்கள். பல நலனும் அருளும் பறக்கை காசி விசாலாட்சி சமேத காசி விஸ்வநாதரை வழிபட்டு பேரருள் பெறுவோமாக. ஓம் நம சிவாய.